தையிட்டியில் என்னதான் நடக்கிறது? விகாரை இப்பொழுது ஒரு போர்க்குளமாக மாறி இருக்கிறது. நில அளவை திணைக்களம் வந்திருக்கிறார்கள், போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு குழப்ப நிலவி கொண்டிருக்கிறது. வாருங்கள் பார்ப்போம். வணக்கம் அன்பு லங்காஃபோ ஊடகர்களே, மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நாம் பெருமை அடைகிறோம். சரி, ஏற்கனவே ஒரு காணொலி வாயிலாக இந்த திசை விகாரை தொடர்பாகவும் தையிட்டியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். இதனுடைய ஒரு விளக்கமாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே அடிப்படையில் தமிழர் சிங்களவர்கள் என்ற இரண்டு மொழிகளை பேசுகின்ற மக்கள் வாழ்ந்தார்கள். சிங்களவர்கள் சிங்கள மொழியை பேசினார்கள், தமிழை பேசுகின்ற தமிழ் மக்களும் வாழ்ந்தார்கள். இந்த நாட்டின் ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, இந்த பௌத்த மதம் இந்த நாட்டுக்கு வந்த பிற்பாடு பௌத்தத்தை பின்பற்றுகின்ற தமிழர்களும் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மத கொள்கைகளை இப்பொழுதுதான் மதங்களுக்கு இடையிலே மோதல்கள் ஏற்பட்டன. இதற்கு அரசியல்வாதிகளும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலே மதங்களை பின்பற்றுவது தடையாக காணப்படவில்லை. எனவே இங்கே இருந்த எங்களுடைய சாதாரண தமிழ் மக்களும் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் யாழ்ப்பாணத்தை ஆண்டிய பகுதிகளிலே சில விகாரைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த விகாரையிலே நான் நினைக்கிறேன், இங்கு 30 வருடங்களாக இடம்பெற்ற போரினால் அந்த விகாரைகளிலே சில மாற்றங்கள் ஏற்படாமல் இருந்தது. ஆனால் போருக்கு பின்னர் இராணுவத்தினுடைய கட்டுப்பாடுக்குள்ளே சென்ற பிற்பாடு இராணுவ முகாம்கள் அதிகமாக காணப்பட்டன. எனவே இராணுவ முகாம்கள் அதிகமாக காணப்பட்டமையினாலே இந்த விகாரைகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கான செயற்பாடுகளை இங்கிருக்கின்ற அரசாங்கம் மேற்கொண்டது. தையிட்டி விகாரையை பொறுத்தவரையிலே அதற்கான அடிக்கலை நாட்டியவர் யாழ்ப்பாணத்திலே அப்போது இருந்த ஆளுநராக இருந்தவர் ரெஜினோல்ட் குரேயினால் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் சுத்தி படை முகாம்கள் காணப்பட்டமையினாலே மக்கள் அந்த இடங்களுக்கு, தமது நிலங்களுக்கு செல்வது தடையாக காணப்பட்டது. என்றால் பல மக்களுடைய நிலங்கள், காணிகள் இராணுவத்தால் சுவீகரிக்கப்பட்டிருந்தது. இப்போது கூட அந்த பிரச்சனை இருக்கிறது, இன்னும் மாறவில்லை. குறைந்திருக்கிறது தவிர இன்னும் மாறவில்லை. ஆனால் இந்த தையிட்டிலே காணப்பட்ட இந்த திசவிகாரை 100 அடியாக உயரம் பெற்றிருப்பது ஆருடைய ஆட்சி காலத்தில் என்று பார்த்தோம்னால், கோட்டாபாய ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்திலே இராணுவத்தினுடைய உதவியோடு அந்த விகாரை 100 அடியாக பரிணாமம் அடைந்தது, அதாவது வளர்ச்சி அடைந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இதுல என்ன பிரச்சனை? எங்களுக்கு மதங்கள் பிரச்சனை அல்ல, மதத்தை வைத்து முரண்பாடுகளை உருவாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. என்றால் இந்த நாட்டிலே எல்லோரும் வாழ்கிறோம். இப்பொழுது அரசாங்கம் ஒரு சுமூகமான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் மக்களுடைய கருத்து, இந்த தையிட்டிலே இருக்கின்ற மக்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும் என்று கூறி மக்கள் போராடினார்கள். இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் போராடினார்கள். ஆனால் அதற்கு நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. கட்டுமானங்களை செய்ய முடியாது என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு பார்த்தோமானால் இந்த மக்களுடைய காணிகள் தமக்கு வேண்டும் என்று கூறி மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் பலவற்றை செய்தார்கள். போலீசார் அந்த அடக்குமுறைகளை பயன்படுத்தி சில ஆர்ப்பாட்டங்களை இடைநிறுத்தி இருந்தார்கள். இதுல இப்ப இருக்கிற பிரச்சனை என்னென்றால், ஜேவிபியுடைய ஆட்சி வந்தது. ஜேவிபியுடைய ஆட்சி இந்த நாட்டிலே வந்த பிற்பாடு கடற்தொழில் அமைச்சராக புதிய அமைச்சர் பதவி ஏற்றார், சந்திரசேகரர் பதவி ஏற்றார். சந்திரசேகரர் சொன்னார், மக்களுடைய காணிகளை, விகாரை இருக்கின்ற பகுதி காணியை தவிர ஏனைய மக்களுடைய காணிகளை பகிர்ந்தளிப்பதற்கான செயற்பாடுகளை தாம் ஆரம்பிக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அதற்கு இன்றைய நாள் நில அளவை திணைக்களத்தை வரவழைத்து நில அளவை செயற்பாடுகளை, நான் நினைக்கிறேன் 17 காணி உரிமையாளர்களுடைய காணிகள் அங்கு இருக்கு. அந்த காணி, விகாரை அமைந்துள்ள பகுதி 17 காணி உரிமையாளர்களுக்கு சொந்தமானது. அப்ப 17 காணி உரிமையாளர்களை வரவழைத்து நில அளவை செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை சந்திரசேகர் மேற்கொண்டார். அரசாங்க அதிபர், அங்கிருக்கிற முக்கியமான காணி தொடர்பான ஆணைக்குழுக்கள் எல்லாம் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்றைய காலை 9 மணிக்கு இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருந்தாலும் கூட 9 மணி வரை மக்கள் வந்து விட்டார்கள், காணி உரிமையாளர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் நில அளவை திணைக்களத்தை சார்ந்த உத்தியோகத்தர் கூட, அல்லாவிட்டால் அரசாங்க உத்தியோகத்தர் கூட அங்கு வரவில்லை. 10 மணிக்கு பிறகுதான் அங்கு வந்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த விகாரையினுடைய விகாராதிபதி என்ன செய்தார், போலீஸ் நிலையத்துக்கு அறிவிச்சு இப்படி வந்துட்டாங்க என்று சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி போலீசார் அதிகமாக திசை விகாரை அண்டி தையிட்டியில் குவிக்கப்பட்டார்கள். பெரியெல்லாம் போட்டு குவிக்கப்பட்டார்கள். மக்கள் மத்தியிலே இது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. பின்னர் அது 2 மாத காலத்துக்கு பின்னரோ 1 மாத காலத்துக்கு பின்னரோ கொழும்பில் இருந்து ஒரு குழுவினர் வந்துதான் இந்த நில அளவை செயற்பாடுகளை மேற்கொள்வார் என்று அரசு
நிலையங்களில் அரச உத்தியோகத்தர்கள் வந்து அந்த தெரிவித்திருக்கிறாங்க. இது இதனால விகாராதிபதி என்ன செஞ்சார் என்றால் போலீசாருடைய உதவியோடு தற்காலிகமாக இந்த நில அளவை செயற்பாடுகளை நிறுத்தி இருக்கிறார்கள். மீண்டும் நில அளவை செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இந்த தையிட்டி விகாரை தொடர்பான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.